ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஊரில் வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 o'clockலாம். ஆனால் யாருமே வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 12:30க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோளம் வச்சுட்டு கூழ் ஊற்றுறவங்கலாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பின்னாடி வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் டைமும் ஒரு மோளம் வந்தது. ஸோ அதில் வந்து பாதி பேர் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு வந்து அழகாக கூழ் ஊற்றுறதுக்கான குண்டா வச்சுருந்தாங்க. ஸோ அது கூழ் ஊற்றிட்டு முன்னாடி வந்து அந்த துணி மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம சாப்பாடு பொங்கல் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சாப்பாடு, அதுக்கப்புறமா அந்த கீரை, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த சாமிக்கு கும்பம் மாதிரி போட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடுக்கு சலம்பெல்லாம் வச்சு சாமியை வர்ணித்து ஒருத்தருக்காக சாமி வந்தது. ஸோ அருமையாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா கடை வெட்டினாங்க. இது வந்து ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தான். ஸோ ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நான் 6:45க்கெலாம் போயிட்டோம். ஸோ ஈவினிங் அம்மனுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் டைமிங் வந்து 8 o'clock மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி ரொம்ப லேட்டாக இருந்தது. லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அம்மன் அலங்காரம் பண்ணதில் அருமையாக இருந்தது. உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.